إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. சுவனத்தின்பால் அழைக்கின்ற இன்றைய ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் உத்தியோகபூர்வ கேள்வி பதில் குழுமத்திலே அடுத்து தொடுக்கப்பட்டுள்ள கேள்வி இஸ்லாத்தின் அடிப்படை பற்றிய ஒரு கேள்வியாகும். மனித வாழ்வின் இலட்சியத்திலே வெற்றி பெற விரும்புகின்ற ஒவ்வொருவரும் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டிய விடயம் பற்றி கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது. அனைவரும் இதனை செவிமடுத்து நேர்வழி அடைந்து நிரந்தர சுவனம் செல்ல வேண்டும் என்பதற்காக அனைவரும் கேட்கும் விதத்திலே இதற்குரிய பதிலை மிகச் சுருக்கமாக நாம் இங்கே வழங்குகின்றோம். மேலதிக விளக்கங்கள் ஆதாரங்கள் தேவையானவர்கள் நீங்கள் கேள்வி கேட்கும் போது அது பற்றி நாம் தெளிவுபடுத்துவோம். பதிவு நீளக்கூடாது, ஒவ்வொருவரும் இதனை செவிமடுக்க வேண்டும் என்பதால் இங்கு இந்த பதிலை மிகச் சுருக்கமாக நாம் கூறுகின்றோம். இந்த உலக வாழ்வு அழிந்து விடக்கூடியது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கின்றோம். அப்படி என்றால் மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் என்ன? மரணத்தின் பின்னர் நிலையான ஒரு வாழ்வு இருக்கின்றது. வெற்றி அடைபவர்கள் நிரந்தர இன்பங்களிலே எந்த துன்பமும் இல்லாமல் நிலையாக வாழுவார்கள். அந்த இடத்தை தான் சுவனம் என்று கூறப்படுகின்றது. சுவனத்தில் நுழைவதற்கு ஈமான் கட்டாயமானதாகும். அது கூடவும் இருக்கலாம், குறைவாகவும் இருக்கலாம். ஈமான் குறைந்தவர்கள் அல்லாஹ் விரும்பாத, அல்லாஹ்விடம் குற்றமான செயல்களை செய்திருப்பார்கள். அதற்காக அல்லாஹ் தண்டிக்க நாடி ஒட்டுமொத்த மனித இனமும் ஒன்று கூட்டப்படுகின்ற மறுமை நாளிலே இவ்வாறான குற்றவாளிகளை அல்லாஹ் நரகிற்கு அனுப்புவான். இருந்தாலும் அவர்களிலே கடுகளவு ஈமான் உள்ளவர்களும் இருப்பார்கள். குற்றங்களுக்கு ஏற்ப நரகிலே தண்டனையை அனுபவிப்பார்கள். இந்த தீர்ப்புகள் வழங்கப்பட்டதன் பிறகு இவ்வாறான குற்றவாளிகளுக்கு சிபாரிசு மூலம் விடுதலை பெறுவதற்கு அல்லாஹ் தன்னுடைய நல்லடியார்களான வானவர்கள், நபிமார்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் என அத்தனை நல்லடியார்களுக்கும் சிபாரிசு செய்கின்ற அனுமதி வழங்குவான். இது கடுகளவாவது ஈமான் உள்ளவர்களுக்குத்தான் சிபாரிசு செய்ய முடியும். இதன் அடிப்படையிலே ஒவ்வொருவரும் சிபாரிசு செய்து இறுதி தூதர் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்குத்தான் மிகப்பெரிய சிபாரிசு செய்கின்ற அனுமதி வழங்கப்படும். சுஜூதிலே வீழ்ந்து அல்லாஹ்வை புகழ்ந்து அவனை துதி செய்து கொண்டிருப்பார்கள். எழுந்து சிபாரிசு செய்வீராக என அல்லாஹ் நபி அவர்களுக்கு கூறுவான். 3 தடவை இவ்வாறு நபி அவர்கள் தங்களது சிபாரிசு மூலம் ஈமான் இருந்தும் பாவம் செய்து நரகம் சென்றவர்களை அதிலிருந்து வெளியேற்றுவார்கள். இறுதியாக அல்லாஹ்விடம் கூறுவார்கள், கடுகளவு ஈமான் உள்ளவர்களை நரகிலிருந்து வெளியேற்றி விட்டேன், குர்ஆன் தடை செய்தவர்களை தவிர என அல்லாஹ்விடம் கூறுவார்கள். யாரையெல்லாம் இவர் நிரந்தர நரகவாதி, இவர் இணை வைத்து விட்டார், இவர் குஃபரை செய்து விட்டார் என கூறி நரகிலே நிரந்தரமானவர்கள் என கூறப்பட்டவர்களுக்கு கடுகளவும் ஈமான் இருக்காது என்ற விடயத்தை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வை நம்புகின்ற இதுபோன்ற விடயங்களை நம்புகின்ற ஒருவர் ஈமானை பாதுகாப்பதற்கு கட்டாயம் செய்ய வேண்டிய சில செயல்கள் இருக்கின்றன. அதில் ஒன்றுதான் ஐவேளை தொழுகையை விடாமல் தொழுவது. தெரிந்து கொண்டே வேண்டுமென்றே ஐவேளை தொழுகையை விடுகின்றவனுக்கு கடுகளவும் ஈமான் கிடையாது, அவன் சுவனம் செல்ல முடியாது. அதே போன்று கடுகளவு ஈமான் உள்ளவன் செய்யக்கூடாத விடயங்களில் ஒன்று தெரிந்து கொண்டே வேண்டுமென்றே மற்றொரு முஸ்லிமை கொலை செய்யக்கூடாது. தற்செயலாக அவ்வாறு நடந்துவிட்டால் அதிலிருந்து தௌபா செய்யாத நிலையில் அவன் மரணித்தால் அவனுக்கும் கடுகளவும் ஈமான் கிடையாது என்பது இஸ்லாத்தின் தீர்ப்பாகும். அத்தகைய ஒருவனுக்கு அவன் நரகிலிருந்து வெளியேற்றப்படவும் மாட்டான், சுவனம் நுழையவும் மாட்டான்.
இப்போது அடியார்களுடைய சிபார்சு மூலம் நரகிலிருந்து வெளியேற்றப்பட்டதன் பிறகு அல்லாஹ் கூறுவான், இப்போது எனக்குரிய பகுதி மட்டும்தான் மீதம் இருக்கின்றது. கடுகளவு ஈமான் உள்ளவர்களை அடியார்களின் சிபார்சு மூலம் வெளியேற்றப்பட்டதன் பிறகும் ஒரு சாராரை அல்லாஹ் நரகிலிருந்து வெளியேற்றி சுவனத்தில் நுழைவிப்பான். இது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தேகத்தை உண்டு பண்ணும். இதிலே தெளிவடைவதும் இங்கு முக்கியமானதாகும். கடுகளவு ஈமான் இருப்பது வெளிப்படையை மட்டும் அறிகின்ற அடியார்களாகிய எமது கண்ணோட்டத்தில் கடுகளவு ஈமான் இருக்கின்றது என்பதை காணக்கூடிய விடயங்கள் அங்கே இருக்கும். கடுகளவு ஈமான் உள்ளவர்களில் இவர்கள் ஒரு சாரார் மட்டுமே ஆகும். உள்ளத்தை அறியக்கூடியவன் அல்லாஹ் மட்டுமே ஆவான். இக்கட்டான நிலைகளிலே இஸ்லாத்தை வெளிப்படுத்த முடியாமல் உள்ளத்தளவில் மட்டும் கடுகளவு ஈமான் உள்ள நல்லடியார்களும் இருக்க முடியும். இதனை அடியார்களிலே வானவர்கள் உட்பட எந்த நல்ல மனிதராக இருந்தாலும் நபிமார்கள் கூட உள்ளத்தளவில் ஈமான் இருந்ததா இல்லையா என்பதை அறிய முடியாது. எனவே ஒட்டுமொத்த படைப்பினத்தினதும் சிபார்சு மூலம் கடுகளவு ஈமானுள்ள வெளிப்படையான ஈமானை நிரூபிக்க முடியுமானவர்கள் நரகிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். அதன் பிறகு அல்லாஹ் நரகிலிருந்து ஒரு சாராரை வெளியேற்றுவதென்பது கண்டிப்பாக கடுகளவு ஈமான் அவர்களுக்கு இருக்க வேண்டும். கடுகளவு ஈமான் என்பது நாம் ஆரம்பத்திலே கூறியது போன்று இணை வைத்தல், குஃபுர் செய்தல், நிரந்தர நரகிற்குரிய பாவங்களை செய்து தௌபா செய்யாமல் மரணித்தல், இது போன்றவர்களுக்கு கடுகளவு ஈமான் கிடையாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த விடயங்களிலே இக்கட்டான நிலையில் குற்றங்களை செய்தவர்கள் உள்ளத்தளவில் உண்மையானவர்கள் யார் என்பதை அல்லாஹ் மட்டுமே அறிவான். எனவே அடியார்கள் இறுதி தூதர் முதற்கொண்டு கடுகளவு ஈமான் உள்ளவர்களை வெளியேற்றியதன் பிறகு மற்றொரு சாராரை அல்லாஹ் நரகிலிருந்து வெளியேற்றி சுவனம் நுழைவிக்கின்றான் என்றால் அவர்களது உள்ளத்தளவிலே கடுகளவு ஈமான் இருந்திருக்கின்றது. எனவேதான் அல்லாஹ் அவர்களை சுவனத்தில் நுழைவிக்கின்றான் என்பதை மிக தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு ஆணிலிருந்து ஒரு உதாரணம். மூசா நபியுடைய காலத்தில் அந்த நபியின் முதல் எதிரியான ஃபிர்அவுனுடைய சபையிலே அவனுடைய அதிகாரத்தின் ஒரு பங்கை வைத்துக் கொண்டிருந்த ஒரு மனிதர், அவர் ஃபிர்அவுனுடைய அணியிலே இருந்தாலும் ஈமானை மறைத்து வைத்திருக்கின்ற ஒரு முஸ்லிம் என்பதை குர்ஆனிலே அல்லாஹ் கூறுகின்றான். எனவே இதுபோன்று ஈமானை மறைத்தவர்கள் ஏதேனும் அவர்களுடைய பாவங்கள் காரணமாக நரகம் சென்றால் இறுதியாக அல்லாஹ் அவர்களை நரகிலிருந்து வெளியேற்றுவான். வெளிப்படையை மட்டும் அறிந்த அடியார்களாகிய நாம் அந்த மனிதரின் உள்ளத்தில் இருந்த ஈமானை பற்றி அறிய மாட்டோம். எனவே சுருக்கம், ஈமான் இல்லாதவர்கள் சுவனம் நுழைய முடியாது. ஈமான் கொண்டதன் பிறகு குஃபுர் போன்ற நிரந்தர நரகத்தில் ஆழ்த்துகின்ற செயலை செய்து அதே நிலையில் மரணிப்பவர்கள் அவர்களும் சுவனம் செல்ல முடியாது. கடுகளவாவது ஈமான் இருப்பது சுவனம் செல்வதற்கு கட்டாயமாகும். கடுகளவு ஈமான் உள்ளவர்கள் இருவகைப்படுவார்கள். வெளிப்படையிலே ஈமானை நிரூபிக்கக்கூடிய தன்மை உள்ளவர்கள் வெளிப்படை அறிவை மட்டும் கொண்ட நல்லடியார்களின் சிபார்சு மூலம் நரகிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். உள்ளங்களில் மறைத்து வைக்கப்பட்ட ஈமான் அத்தகைய ஒரு சாராரும் இருப்பார்கள். அவர்களை அல்லாஹ் மட்டும்தான் அறிவான். ஈமானை முறிக்காமல் கடுகளவு ஈமான் உள்ளவர்கள் இவ்வாறு அடியார்களுக்கு பிறகு அல்லாஹ்வின் சிபார்சு மூலம் அவர்கள் நரகிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள். இதுதான் கடுகளவு ஈமான் உள்ளவர்கள் நரகிலிருந்து வெளியேற்றப்படுவார்கள் என்பதன் குர்ஆன் சுன்னா ஒளியிலான மிக தெளிவான தீர்ப்பாகும். ஈமான் கொண்டதன் பிறகு
குஃபுர், ஷிர்க் உட்பட நிரந்தர நரகில் ஆழ்த்துகின்ற பாவங்களை செய்தவர்கள், அதிலிருந்து தௌபா செய்யாமல் மரணித்தவர்கள், அவர்கள் 1000 கலிமா கூறினாலும் குஃபுர், ஷிர்க் நிரந்தர நரகில் ஆழ்த்துகின்ற பாவம் இருப்பதால் அவர்களுக்கு கடுகளவு ஈமானும் கிடையாது, அவர்கள் சுவனம் செல்ல முடியாது என்பதே இங்கு ஆணித்தரமாக நீங்கள் புரிந்து அதிலிருந்து எச்சரிக்கை அடைய வேண்டிய விடயமாகும்.